வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கிரக மண்டல பிரிவுகளையும் உப பிரிவுகளையும் பார்ப்போம். ஒரு ராசியின் 30 டிகிரி கால அளவு 9 சம பாகமாக பிரிகிறது. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என நட்சத்திர வரிசை அமைப்பிலேயே இந்த கிரக மண்டல பிரிவுகள் அமைகின்றன. ஒவ்வொரு ராசியிலையும் 0 டிகிரி முதல் 3 டிகிரி 20 நிமிடங்கள் வரை உள்ள கால அளவை கேதுவே ஆட்சி பண்ணுறாரு. இந்த ஆட்சி அமைப்பு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் பொதுவானவை. இரண்டாவது மண்டலமாக அமையக்கூடிய 03 டிகிரி 20 நிமிடங்கள் முதல் 06 டிகிரி 40 நிமிடங்கள் வரை சுக்கிரன் ஆட்சி செய்கிறாரு. இந்த ஆட்சி முறை எல்லா ராசிகளுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு முறை. மூன்றாவது மண்டலமாக விளங்கக்கூடிய 06 டிகிரி 40 நிமிடங்கள் முதல் 10 டிகிரி வரை உள்ள கால அளவை சூரியன் ஆட்சி செய்கிறாரு. இந்த ஆட்சி முறை அனைத்து ராசிகளுக்கும் பொதுவான ஒரு முறை. நாலாவது மண்டலமாக சந்திரனுடைய மண்டலம் அமையுது. சந்திரனுடைய மண்டலம் 10 டிகிரி முதல் 13 டிகிரி 20 நிமிடங்கள் வரை அனைத்து ராசிகளுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு முறையில் அமையுது. ஐந்தாவது மண்டலமாக வரக்கூடிய செவ்வாய் மண்டலம் 13 டிகிரி 20 நிமிடங்கள் முதல் 16 டிகிரி 40 நிமிடங்கள் வரை ஒவ்வொரு ராசியிலையும் அமையுது. ஆறாவது மண்டலமாக அமையக்கூடிய ராகு மண்டலம் ஒவ்வொரு ராசியிலையும் 16 டிகிரி 40 நிமிடங்கள் முதல் 20 டிகிரி வரை அமையுது. ஏழாவது மண்டலமாக விளங்கக்கூடிய குருவுடைய மண்டலம் ஒவ்வொரு ராசியிலையும் 20 டிகிரி முதல் 23 டிகிரி 20 நிமிடங்கள் வரை அமையுது. எட்டாவது மண்டலமாக அமையக்கூடிய சனியுடைய மண்டலம் ஒவ்வொரு ராசியிலையும் 23 டிகிரி 20 நிமிடங்கள் முதல் 26 டிகிரி 40 நிமிடங்கள் வரை ஒவ்வொரு ராசியிலையும் அமையுது. ஒன்பதாவது மண்டலமாக விளங்கக்கூடிய புதனுடைய மண்டலம் ஒவ்வொரு ராசியிலையும் 26 டிகிரி 40 நிமிடங்கள் முதல் 30 டிகிரி வரை அமையுது. உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம். இந்த 3 டிகிரி 20 நிமிடங்கள் கால அளவானது 10 சமபாகமாக பிரிகிறது. ஒவ்வொரு உபமண்டல அளவும் 20 நிமிடங்கள் கால அளவினை கொண்டது. முதல் 20 நிமிடங்களையும் கடைசி 20 நிமிடங்களையும் மண்டல அதிபதி ஆட்சி பண்ணுறாரு. 3 டிகிரி 20 நிமிடங்கள் கால அளவு 10 பாகமாக பிரியறதால முதல் பாகத்தையும் கடைசி பாகத்தையும் மண்டல அதிபதி ஆட்சி பண்ணுறாரு. மற்றபடி நட்சத்திர வரிசையிலேயே இந்த உப பிரிவுகளும் அமையும். கேது மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 20 நிமிடங்களை கேதுவும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை சுக்கிரனும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை சூரியனும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை சந்திரனும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை செவ்வாயும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை ராகுவும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை குருவும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை சனியும், அடுத்து வரக்கூடிய 20 நிமிடங்களை புதனும், கடைசியாக வரக்கூடிய 20 நிமிடங்களை கேதுவே ஆட்சி பண்ணுவார். ஒவ்வொரு மண்டலமும் 10 உப பிரிவுகளை கொண்டது. மொத்தமாக 90 உப பிரிவுகளை ஒரு ராசி அமைப்பில் காண முடியும். இரண்டாவது மண்டலமாக அமையக்கூடிய சுக்கிர மண்டலத்தில் முதல் 20 நிமிடங்களை சுக்கிரனை தொடர்ந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் என 10 பாகமாக பிரியுது. மூன்றாவது மண்டலமாக விளங்கக்கூடிய சூரிய மண்டலம் முதல் 20 நிமிடங்களை சூரியனை தொடர்ந்து சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் என 10 பாகங்களாக பிரியுது. நான்காவது மண்டலமாக விளங்கக்கூடிய சந்திர மண்டலம் முதல் 20 நிமிடங்களை சந்திரனை தொடர்ந்து செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் என 10 சமபாகமாக பிரியுது. ஐந்தாவது மண்டலமாக விளங்கக்கூடிய செவ்வாய் மண்டலத்தில் முதல் 20 நிமிடங்களை செவ்வாயை தொடர்ந்து ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் என 10 பாகமாக பிரியுது. ஆறாவது மண்டலமாக அமையக்கூடிய ராகு மண்டலத்தில் முதல் 20 நிமிடங்களை ராகுவை தொடர்ந்து குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு என 10 சமபாகங்களாக பிரிகின்றது. ஏழாவது மண்டலமாக விளங்கக்கூடிய குருவுடைய மண்டலத்தில் முதல் 20 நிமிடங்களை குருவை தொடர்ந்து சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு என 10 சமபாகமாக பிரியுது.
8வது மண்டலமாக விளங்கக்கூடிய சனியுடைய மண்டலத்தில் முதல் 20 நிமிடங்களை சனியும், சனியை தொடர்ந்து புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி என 10 சமபாகங்களாக பிரிகின்றது. 9வது மண்டலமாக விளங்கக்கூடிய புதனுடைய மண்டலத்தில் முதல் 20 நிமிடங்களை புதனும், புதனை தொடர்ந்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என 10 சமபாகங்களாக பிரிகின்றது. ஒவ்வொரு உபபாகமும் 20 நிமிடங்கள் கால அளவினை கொண்டது. ஒரு ஜாதகத்தை கணித்து கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை அமைத்து ஜாதக பலனை துல்லியமாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். வேத ஜோதிட அடிப்படையான கிரக ராசி அமைப்பு, ஆதிபத்தியம், காரகம் இவற்றை தெரிந்து கொண்டாலே இந்த அமைப்பை பயன்படுத்தி எளிதில் பலன் சொல்ல முடியும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.